ரஜினிகாந்த் சார் வணக்கம். ஒரு ஜாமீனுக்கு சார் நாங்கள் இதை கேட்குறோம். நீங்கள் எதுவும் கூடுதலாக எதுவும் நீங்கள் நினச்சிட வேண்டாம். எக்ஸ்ட்ராவாக எதுவும் கேட்குறோம், நீதிமன்றத்தை அவமதிக்கிற மாதிரியோ அல்லது களங்கம் கற்பிக்கிறதோ எங்களுக்கு நோக்கம் கிடையாது. ஆனால் இயல்பாக சில விஷயங்களை நாங்கள் தெரிந்து கொள்ள விரும்புகிறோம், பார்வையாளர்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறோம். ஜாமீன் கோரி ஒரு விண்ணப்பத்தை ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பண்ணுறாரு. நீதிமன்றம் நிறைய கேள்விகளை கேட்டிருக்கு. கட்ட பஞ்சாயத்து செய்யவா உங்களை மக்கள் ஓட்டு போட்டாங்கங்கிற கேள்விகள் எல்லாம் மன்றத்தில் கேட்கப்பட்டிருக்குது. போய் ஒத்துழைப்பு கொடுங்க, நீங்கள் தனியாக தான் போகணும் இப்படிங்கிறதெல்லாம். சார், இந்த ஒரு கேள்வி கேட்டால் பொதுத்தளத்தில் என்னவாகுது அப்படின்னா, இப்போ நான் சராசரியாக நான் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, இவர் கட்ட பஞ்சாயத்து தான் செஞ்சிருப்பாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறது. அப்படியான ஒரு எண்ணம் மக்களுக்கு ஏற்படுற மாதிரியான கேள்விகள் நீதிமன்றம் கேட்டிருக்கா இந்த கேஸ்ல? நிச்சயமா கேட்டிருக்கு. அப்படியா? நிச்சயமா கேட்டிருக்கு. நான் ஒரு விஷயத்த சொல்றேன். அதாவது எல்லாரும் உணர்ச்சியின் அடிப்படையில் இதை பார்க்குறாங்க. இந்த சாரு கூட அப்படி தான் பார்க்குறாரு. இந்த ஜெயராமன் அறப்போர்லேருந்து பேசின அவரும் அப்படி தான் பார்க்குறாரு. ஆனால் இந்த நாட்டில் நடப்பது சட்டத்தின் ஆட்சி, சரி, நீதித்துறையின் ஆட்சி அல்ல. ஓகே. அல்லது அதிகார வர்க்கத்தினுடைய அதிகாரிகளுடைய ஆட்சி அல்ல. இங்கே சட்டத்தின் ஆட்சி, ரூல் ஆஃப் லா என்று சொல்லப்படக்கூடிய சட்டத்தின் ஆட்சி தான் நடக்கணும். நீதிபதியே அந்த சட்டத்தை சரியாக பின்பற்றாமல் தவறிழைக்கலாம். பல நீதிபதிகள் தவறிழைத்து கொண்டு தான் இருக்கிறாங்க. நான் நீங்கள் சொன்னது போல் நான் ஏடிஜிபிக்கு சப்போர்ட்டாக நான் வரல, அல்லது புரட்சி பாரதம் தலைவர் ஜெகன்மூர்த்தியாருக்கு சப்போர்ட்டாக நான் பேசலை. நான் சட்டத்தின் அடிப்படையில் பேசுகிறேன். சட்டத்தின் அடிப்படையில் நீங்கள் நீதி விசாரணை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நான் என்ன கேட்குறேன், இந்த நாட்டில் ஒரு மிகப்பெரிய காவியத்தில் நீதித்துறை நடத்தப்பட்ட விதமெல்லாம் இருக்குது. சிலப்பதிகாரத்தில் நீங்கள் நேர்மையான நீதிபதியாக இருக்கலாம், அது வேறு விஷயம். வேல்முருகனை பொறுத்தவரை நேர்மையானவர்னு என்ன, காசு போனால் ஊழல் கிடையாது. அதற்காக நீங்கள் சட்டத்தை நீங்கள் விலகி செல்லுகிற பொழுது, அல்லது சட்டத்தின்படி தவறிழைக்கிற பொழுது, அது தவறு என்று சுட்டி காட்டக்கூடிய உரிமை எல்லாருக்கும் இருக்குது, என்னை போன்ற வழக்கறிஞர்களுக்கும் இருக்குது. இந்த வழக்கில் முழுக்க தவறு இழைக்கப்பட்டிருக்கிறது, சட்டம் மீறப்பட்டிருக்கிறது, சட்ட நடைமுறை தூக்கி குப்பையில் வீசப்பட்டிருக்கிறது. நான் என்ன கேட்குறேன் உங்கள்கிட்ட நீங்கள் கேட்ட கேள்வி தான். ஏன்னா யானோ அரசன் யானோ கல்வன் என்று சொல்லி தவறாக ஒரு தீர்ப்பு சொன்னதுக்காக உயிரை விட்ட சிலப்பதிகாரத்தினுடைய நெடுஞ்செழியனுடைய வரலாறு இங்கே உண்டு. ஆனால் அதே சமயத்தில் ஒரு ஏடிஜிபி லெவலில் இருக்கிற ஒரு உயர் அதிகாரி எந்தவித விசாரணைக்கும் உட்படுத்தப்படாமல், எந்த வாய்ப்பும் வழங்கப்படாமல், அவர் மீது எந்த குற்றச்சாட்டும் வரையப்படாத சூழலில், அதாவது ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் என்று சொல்லக்கூடிய முதல் தகவல் அறிக்கை இல்லாத சூழலில், அவருடைய பெயர் அதில் இல்லாத சூழலில், அவருடைய கார் பயன்படுத்தப்பட்டது என்கிற ஒரே குற்றச்சாட்டின் அடிப்படையில் அந்த கார் அவர் தான் கொடுத்து அனுப்புனாரான்னு விசாரணை இல்லை, அந்த காரை அதில் டிரைவராக எடுத்துகிட்டு போனாங்களான்னு விசாரணை இல்லை, அந்த கார் அவருக்கு நாலேஜ் இல்லாமல் மிஸ்யூஸ் பண்ணப்பட்டதா என்கிற விசாரணை இல்லை. நீங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு எஃப்ஐஆர் இல்லாமல் ஒருத்தருடைய பர்சனல் டயலாக்கை எடுக்கக்கூடாது. அப்படி நீங்கள் எடுத்து பரிசீலனை பண்ணுறதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? அப்படியே அந்த பரிசீலனை நீங்கள் பண்ணியிருந்தாலும் கூட அந்த குரல் அவருடைய குரல் தானா என்று தடய அறிவியல் துறையில் உறுதிப்படுத்தப்பட்டதா? சரிதானா? உறுதிப்படுத்தப்பட்டதா? எதுவுமே இல்லாமல் நீங்கள் ஒரு முன்ஜாமீன் அவர் எம்எல்ஏ போடுறாரு, ஜெகன்மூர்த்தி போடுறாரு. உங்களுடைய ஸ்கோப் என்ன, அதிகாரம் என்ன? முன்ஜாமீனை பொறுத்தளவுக்கு கொடுங்க, கொடுக்காம போங்க, அவ்வளோதான். யூ கேன் கிராண்ட் த ஆன்டிசிபேட்டரி பெயில் ஆர் யூ கேன் டிஸ்மிஸ் த பெயில் பெட்டிஷன். தட் இஸ் தி லா. அதுதான் சட்டம். இந்த சட்டத்தை இதுதான் உங்களுக்கு இருக்கிற அதிகாரம். நீங்கள் முன்ஜாமீனில் உள்ள ஒருத்தரை போலீஸ் தேடிக்கிட்டு இருக்காங்கன்னா வச்சுக்க, லாஜிக்காக நான் சொல்கிறேன் சார், அவர் குற்றவாளின்னு போலீஸ் முடிவு பண்ணி எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டுங்கிறது என்னென்னா முதல் தகவல் அறிக்கை, இறுதி தகவல் அறிக்கை இல்லை. ஓகே, சார்ஜ் ஷீட் இல்லை. ஏன்னா அதான் முதல் தகவல் அறிக்கைனா கிடைக்கப்பட்ட இன்ஃபர்மேஷனை ஃபஸ்ட்டு என்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்குதோ, என்ன தகவல் கிடைக்குதோ அதை பதிவு செய்து கொள்வது.
இது குற்றம் நடந்திருக்கா இல்லையா, இவர் தான் குற்றவாளியா இல்லையா, எந்த அளவுக்கு குற்றம் நடந்திருக்கிறது என்பதெல்லாம் விசாரணையில் தான் தெரியும். அப்போ தான் அது இறுதி அறிக்கை போடுறாங்க. சார்ஜ் ஷீட் என்பது இது ஃபஸ்ட்டு ரிப்போர்ட்டு, அது லாஸ்ட் ரிப்போர்ட்டு. லாஸ்ட் ரிப்போர்ட்டில் தான் ஒருத்தன் குற்றவாளியா இல்லையான்னு சொல்ல முடியும். அப்படி இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு முன்ஜாமீன் தாக்கல் பண்ண வரையே நீங்கள் நீதிமன்றத்துக்கு கூப்பிட்டதே தப்பு. நீங்கள் நான் என்ன கேட்குறேன், தாக்கல் செய்யாதவரை செஞ்சவரை கூப்பிட்டது தப்புன்ற நான். ஓகே, செய்யாதவரை கூப்பிட்டது அதை விட தப்பு இல்லையா? ஓகே, நான் என்ன சொல்கிறேன், முன்ஜாமீன் எதுக்கு போடுறாங்க? காவல்துறையில் மாட்டிக்கூடாது, நான் என்னை கைது பண்ணக்கூடாது, கைது பண்ணுறதுலேருந்து எனக்கு ப்ரொடெக்ஷன் வேணும், எனக்கு பாதுகாப்பு வேணும், என்னை கைது பண்ணக்கூடாது, ஆகவே முன்ஜாமீன். இப்போ முன்ஜாமீன் தாக்கல் பண்ண ஒருத்தரை நீங்கள் நீதிமன்றத்துக்கு கூப்பிட்றீங்க, அவரை கைது செய்யக்கூடாது என்று உத்தரவு கிடையாது, அவர் நீதிமன்றத்துக்கு வருகிறார், காவல்துறைக்கு தெரிகிறது, அவரை ஏன் காவல்துறை கைது செய்யல நீதிமன்றத்தை ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி? அந்த காவல்துறையே நீங்க கேட்கல. ஓகே, நீங்க ஒன்றும் ஆர்டர் போடலையாங்க, அவரை கைது பண்ணக்கூடாது, நீதிமன்றத்துக்கு வந்து சேர்ற வரையும் கைது பண்ணக்கூடாது ஆர்டர் இருக்கா? ஏன் காவல்துறை வேடிக்கை பார்த்து அவர் நீதிமன்றத்துக்கு வந்து சேர்ற வரையும் ஏன் அவரை கைது பண்ணலாம் தானே? ஏன் காவல்துறை வேடிக்கை பார்த்தது? அந்த காவல்துறை நீங்கள் என்ன கேள்வி கேட்டீங்க? சட்டத்தின் ஆட்சி தான் சார் முக்கியம். இப்படி நீங்கள் உணர்ச்சி மயப்பட்டு போனீங்கன்னா நீங்கள் எல்லா போலீஸ் அதிகாரியும் ஜெயிலில் தாங்க இருக்கணும், யாரும் வெளியில் இருக்க முடியாது. என்கவுண்டர் நடக்குது, என்கவுண்டர் கொலை குற்றம், என்கவுண்டர் தற்காப்புக்காக தான் அது நடந்தது என்று நிரூபிக்கப்படும் வரை அது கொலையாகவே கருதப்பட வேண்டும். 302 முன்னாடி ஐபிசி, இன்னைக்கு 101 பிஎன்எஸ், சரிதானா? அப்போ என்கவுண்டர் பண்ண காவல்துறை அதிகாரி ஃப்ரீயாக தானே இருக்கிறாரு. ஓகே, அவர் கைது செய்யப்படுறாங்களா? இல்லை, இவ்வளோ பெரிய குற்றத்துக்கே நீங்கள் கைது பண்ணல. இதில் என்ன நடந்துச்சுன்னு தெரியும். ஒருவேளை குற்றவாளியாக கூட அவர் பின்னாடி நிரூபிக்கப்பட்டார், அது வேற. ஆனால் இப்போ அதை செய்யலாமா? இனிஷியல் ஸ்டேஜில், ப்ரீமெச்சூர் ஸ்டேஜில் இது நீதித்துறை செய்த தவறு, குற்றம். ஓகே, ஓகே. இது ஒரு வேளை நாளைக்கு அவர் ஜெயராமனுடைய நாலேஜ் இல்லாமல் கார் பயன்படுத்தப்பட்டது, அவர் டிரைவரை எடுத்துகிட்டு போயிட்டார், இல்லை குரல் மாதிரி தப்பாக போகுது, ரைட்டாக கூட வரட்டு சார், நான் ஒரு இன்ஃபரன்ஸில் சொல்கிறேன், அனுமானத்தில் சொல்கிறேன், இப்போ பண்ணப்பட்டது, இவர் மேலே தப்பு இல்லை நாளைக்கு வருதுன்னா அவர் அடைஞ்ச டேமேஜை நீதிமன்றம் ஈடுகட்டுமா அல்லது நீதிபதி ஈடுகட்டுவாரா? ஓகே, 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 சொல்லுங்க எனக்கு. ஓகே, ஓகே. இப்போ சட்டத்தின் ஆட்சி முக்கியமா அல்லது உணர்ச்சிமயப்பட்டு நீங்கள் நான் பேசுறது முழுக்க அந்த பேசிஸ் ஆஃப் ஓகே, ஓகே, புரியுது சார். நான் ஐ எம் நாட் சப்போர்ட் டு எனிபடி. ஓகே, யாருக்கு நான் சப்போர்ட் பண்ணல. ஓகே, ஓகே, பேசலாம் சார், பேசலாம். ஒரு கலப்பு திருமணம், இது இன்டர்காஸ்ட் மேரேஜ் தானே? இது ஒரு கலப்பு திருமணம். இன்டர்காஸ்ட் மேரேஜ்னா ரெண்டு தரப்பும் பிசி எம்பிசியில் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரு இன்டர்காஸ்ட் மேரேஜ், இது என்னமோ ஒன்று. ஓகே, இப்போ இதில் இவர்களை இந்த ஜோடியை பிரிக்கிறதுக்கு நடந்திருக்கக்கூடிய ஒரு ட்ராமா தான் இத்தனையுமே. கரெக்டுங்களா சார்? கரெக்டு தான், கரெக்டு தான் சார். இதில் போலீஸ் எப்படி செயல்பட்டுருக்குறாங்க அப்படிங்கிறது, இது மொத்த டிபார்ட்மெண்ட்டினுடைய முகத்தையும் இந்த சம்பவம் வெளிக்காட்டியிருக்காது. அதாவது போலீஸுடைய ஆக்ஷன் மோசமாக இருக்கிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஓகே, அதாவது என்னென்னா, நம்ம ஒரு தகுதியுடைய 2 பேர் திருமணம் பண்ணிக்கிறாங்க. இவங்க 2 பேருமே தகுதியுடையவர்கள் தான், வயது இருக்குது, அவங்க மேஜர், அவங்க திருமணம் பண்ணிக்க கொள்ளக்கூடிய உரிமை சட்டத்தின்படி உண்டு, அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அதில் பிரச்சனை இல்லை. அதில் போய் இவங்க டிஸ்டர்ப் பண்ணாங்களே, இது பிரச்சனை. டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அது பவரை மிஸ்யூஸ் பண்ணுறாங்களா, அதுவும் தப்பு, நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன். நீங்கள் இப்போ நீதித்துறையுடைய நடவடிக்கையை பற்றி நான் கேள்வி எழுப்புகிறேன். நீதித்துறை பொறுத்து எல்லாரையும் பிடிச்சி கொடுத்துருவாங்களா? கூப்பிட்டு எல்லாரையும் நான் என்னென்னா நீங்கள் எஃப்ஐஆர் போடாமலேயே இவன் மேலே ஒரு கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, முன்ஜாமீன் வந்துட்டான், அதை பயன்படுத்தி அவனை கூப்பிடு, இந்த செக்யூர் பண்ணிக்க, அவனுக்கு பிடிச்சி கொடுத்துருவாங்களா? இப்போ அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறது இல்லையா? அவரே ஒரு முன்ஜாமீன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்குது, ஒரு சட்ட நிபுணர்களை வழக்கறிஞர்களை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறது இல்லையா? அவருக்கு எந்த வாய்ப்புமே கொடுக்கப்படலை. எந்த வாய்ப்புமே கொடுக்காம கூப்பிட்டு நீங்கள் செக்யூர் பண்ணி, செக்யூர்னா என்ன அர்த்தம்னா ராஜசேகர் சகோதரர் சொல்லணும் எனக்கு. செக்யூர்னா என்ன, கைது பண்ணி. அப்போ இவரே ஒரு முரண்பாடாக சொல்கிறாரு பாருங்க. இப்போ 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அவருக்கு பெயில் கொடுத்துட்டாங்கன்றாரு, செக்யூர் பண்ணாமல் ஏன் பெயில் கொடுக்குறாங்க? நான் கேட்குறேன், செக்யூர் பண்ணாமல் ஏன் பெயில் கொடுக்குறாங்க? செக்யூர்னா அரெஸ்ட் பண்ணதுனால தான் பெயில் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இப்போ இந்த பார்ட்டை தான் நான் சொல்கிறேன். நான் என்ன கேட்குறேன், நீங்கள் சட்டத்தின்படி அனைத்து நடவடிக்கையும் எடுக்கணும்னு சொன்னால். ஒரு நிமிஷம் சார், ஒரே ஒரு நிமிஷம் சார், அவர் பேசி
தப்பா ரஜினிகாந்த் தப்பா கோட் பண்றீங்க. பெயில் கிடையாது. நீங்க தான் சொன்னதை சொன்னேன் நான். நீங்க சொன்னதை சொன்னேன். பெயில் கிடையாது. இருங்க ரஜினிகாந்த், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து you should not twist my words. நான் என்ன சொன்னேன்? No, you only told that word. இருங்க சார். I am not to twist your word. You only told. Director in the open and take action against the ADGP in the manner known to law. அப்படினா என்னன்னா அவரை தொடர்பு கொண்டு எடுத்து கூட்டி வந்து சட்டத்துக்கு உட்பட்டு அவரை விசாரணை செய்யுங்க. விசாரணை செய்யுங்க வரைக்கும் தான் உத்தரவு. சரிங்க அந்த சார், நீதிமன்ற உத்தரவு அது மட்டும் தான். விசாரணை முடிச்சிட்டோம் சார். இருங்க பேசி முடிச்சிட்டோம். ராஜசேகர் சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நானும் அதை தான் சொல்றேன். யூ ஷுட் டேக் ஆக்ஷன் நோன் டு லான்னு தான் நானும் சொல்றேன். அதாவது நீதித்துறையினுடைய பணி என்ன என்பதை நீதித்துறை பார்க்கணும். காவல்துறை பணியை நீதித்துறை டைரக்ட் பண்ணணும். நீதித்துறை அதை செய்யக்கூடாது. நானும் நோன் டு லா பற்றி தான் பேசுகிறேன். சட்டத்தின்படி செயல்பட்டு தான் பேசுகிறேன். நீங்கள் நீதிபதி என்ன பண்ணியிருக்கணும்? ஏங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குது, இவர் சம்மந்தப்பட்டிருக்காங்க, இவர் மேலே எஃப்ஐஆர் போட்டியா? கொஷின் பண்ணுங்கள். நீங்கள் போலீஸை கொஷின் பண்ணுங்கள். ஏன் இவர் அரெஸ்ட் பண்ணல? கொஷின் பண்ணுங்கள். இது உங்களுக்கு ரைட் இருக்கு. இது இருங்க ராஜசேகர், ப்ளீஸ் வெயிட் எ மினிட். என்ன நீங்கள் இதை டைரக்ட் பண்ணுங்க, போலீஸை டைரக்ட் பண்ணுங்க. போலீஸை வந்து நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க. அது பிரச்சனை கிடையாது. நீங்கள் வந்து நேரடியாக கூப்பிட்டு பிடிச்சி கொடுக்க சொல்லி உங்களை யார் சொன்னா? அது உங்கள் வேலை கிடையாது. நீங்கள் வந்து அவருடைய நேச்சுரல் ஜஸ்டிஸே கிடையாது. இது இயற்கை நியதியே கிடையாது. இது ஆடி ஆற்றம் பாற்றம்னு ஒன்று இருக்குது சார். எதுக்கு விசாரணை 24 மணி நேரம் எதுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நேரம் கொடுக்குறாங்க? 24 மணி நேரம் நீங்கள் விசாரித்து பிரைமா பேசி இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். அந்த வேலை போலீஸ் பார்க்கணும், நீதித்துறை பார்க்கக்கூடாது. ஏன்னா பிரைமா பேசி இருக்கா இல்லைன்னு வந்து என்கொயரி பண்ணுற அந்த வேலை வந்து காவல்துறைக்கு உள்ளானதோட நீதித்துறைக்கு இல்லை. நீங்கள் ட்ரையல் கோர்ட்டில் ட்ரையல் நடத்தலாம், அது பிரச்சனை இல்லை. அந்த விசாரணை நடத்தலாம். நீங்கள் ப்ரீ ட்ரையல் நடத்த முடியுமா? நீங்கள் செக்யூர் பண்ண முடியுமா? நீங்கள் நேரடியாக செக்யூர் பண்ணி ஹேண்ட் ஓவர் பண்ண முடியுமா? தட் இஸ் மை கொஸ்டின். யூ ஷுட் ஆன்சர் தட் கொஸ்டின். ஓகே ஓகே.